ஹalleluya praise the lord. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் உள்ளத்தை முற்றிலுமாய் அவர் ஆளுகை செய்கிற வார்த்தையை இன்றைக்கு பேசுகிறார். உங்கள் உள்ளத்தை மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையை, உங்களுடைய குடும்பத்தை, உங்கள் சகலத்தையும் அவர் கரத்திலே நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் குடும்பத்தை சகலவற்றிலும் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். காரணம், கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், எல்லா நிலைமையும் அறிந்திருக்கிறார். இந்த காலவெளியில் உங்களுக்காக பேசுகிற ஒரு தீர்க்கமான வார்த்தையை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த காலையிலும் ஒரு கர்த்தர் பேசுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷரிடத்திலே கொடுத்தார். சீஷர்கள் பந்தியிருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. குறைவை நிறைவாக்குறவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இன்று காலை வரைக்கும், நேற்று இரவு வரைக்கும் எத்தனையோ குறைவுகளை பார்த்திருக்கலாம். எத்தனை சூழ்நிலைகளையும் நீங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் குறைவையே சந்தித்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய கையின் பிரயாசம் மாத்திரமல்ல, வாழ்க்கை ஆரம்பித்ததிலிருந்து கணவன், மனைவி, பிள்ளைகள், குடும்பம், ஆவிக்குறி வாழ்க்கை, பலவிதமான பலனிலே ஒரு குறைவு, சமாதானத்திலே, சந்தோஷத்திலே, அன்பிலே குறைவு, இப்படி பல விதங்களிலே நீங்கள் குறைவையே சந்தித்திருக்கலாம். உங்களுடைய சம்பாத்தியங்களை ஒரு சேமித்து வைக்க கூடாதபடிக்கு சில குறைவுகளை பார்த்து கொண்டிருக்கலாம். வீணான செலவுகள், ஒன்று போனால் ஒன்று என்று சொல்லி தேவைகளுக்கு அதிகமான காரியங்களுக்கு உங்களுடைய கையின் பிரயாசங்கள் போய்கொண்டிருக்கலாம். கடன், பாரம், இப்படி பல விதங்களிலே நீங்கள் குறைவை பார்த்து கொண்டிருக்கலாம். சோர்ந்து போகாதிருங்கள். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அன்றைக்கும் இதே போலதான் ஒரு கேள்வியோடு கூட அத்தனை ஜனங்களுக்கும் 5 அப்பம் 2 மீன் போதாதே என்று சொல்லி இயேசுவோடு இருந்த சீஷர்கள் ஒரு வேதனையை பேசுகிறார்கள். 6ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலே 200 அப்பங்களுக்கு 200 பணத்துக்கு அப்பங்களை இவர்களுக்கு போதாதே என்று சொல்லி, இவ்வளவு பேருக்கு எத்தனை பணங்களை செலவு செய்தும் போதாது. உங்க வாழ்க்கையில கூட நிறைய பிரயாசங்கள் செலவழிந்து போயிருக்கலாம். உடைய சம்பாத்தியங்கள் செலவழிந்து போதாமல் இருக்கலாம். கலங்காதீர்கள், உங்கள் கேள்விக்கு பதில் உண்டு. அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, 9ஆம் வசனத்திலே, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 அப்பம் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் எத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம். சந்தேகம், கேள்வி, பற்றாக்குறையை பற்றியே நாம் யோசிப்பது. இது பத்தாது, இது போதாது, இது செயல்படாது, இது இப்படிப்பட்ட ஒரு குறைவை பேசுகிற மனநிலையை கர்த்தர் மாற்றுவார். ஒருவேளை இது உண்மையா இருக்கலாம். இவ்வளவு காரியங்களுக்கு என்னுடைய இத்தனை கடனுக்கு என்னுடைய சம்பாத்தியம் போதாது. இப்பொழுது கர்த்தர் கையிலே கொடுங்கள். சீஷர்கள் 5 அப்பம் 2 மீனை கர்த்தர் கருத்தில் வைத்தார்கள். இப்பொழுது தேவன் உங்களோடு பேசுகிறார். எத்தனை குறைவை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? பிள்ளைகளிடத்திலே, கணவனிடத்திலே, மனைவிடத்திலே, உங்கள் வேலையிலே குறைவு குறைவு குறைவு. இந்த காலை வேளையில இப்பொழுது ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறீர்களா? இனி கேள்வியோ சந்தேகமோ வேண்டாம். இப்பொழுதே சகலத்தையும் ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுங்கள். உங்கள் குறைவை நிறைவாக்குவார். அவர் கையில வந்துட்டா எல்லாமே கர்த்தர் நிறைவாக்குவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவை, முழு விசுவாசத்தோடு இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலையில் ஜெபிக்கிற அத்தனைபடி வாழ்க்கையிலும் ஆண்டவரை குறைவானதும் அநேக குறைவுகளையும் சந்தித்திருந்தாலும், இன்றைக்கு பேசின வார்த்தையின்படி ஒரு சிறு பயனிடத்தில் இருந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வாங்கி நீர் எவ்வளவாய் ஆசீர்வதித்து 5000 பேரை போஷித்து வேண்டிய மட்டும் கொடுத்த தெய்வமே, இந்த காலை வேளையில உம்முடைய கரத்திலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எத்தனை குறைவு, எத்தனை வேலை இல்லாத பிரச்சனை, கடன் பிரச்சனை, பற்றாக்குறைகள், சமாதான குலைச்சல்கள், ஒரு மனம், அன்பு,
சந்தோஷம், மகிழ்ச்சி, பலன், சுகம், ஆரோக்கியம், குறைவு அத்தனையும் உம்முடைய கரத்துல வைக்கிறோம், உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். இப்பொழுது ஆண்டவரை ஜெபிக்கிற உம் கரத்துல கொடுக்கிறேன்னு சொல்ற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய மாற்றம் வரட்டும். நீர் கையில எடுத்து ஆசீர்வதித்து அதை நிறைவாய் மாற்றி தரும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை குடும்பங்களுக்குள் இறங்குவதாக, ஒவ்வொருடைய வாழ்க்கையில இறங்குவதாக, வியாதி படுக்கை மாறுவதாக, கடன் பிரச்சனைக்கு முடிவிலான வழி திறக்கப்படுவதாக. எத்தனை கடன் இருந்தாலும் அதை அடைப்பதற்கு முதலாவது விசுவாசத்தோடு கூட அர்ப்பணித்து ஜெபிக்கிற உள்ளத்தை தரும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நீர் கையிலே வாங்குகிறீர், ஒவ்வொருவரையும் நீர் கையில எடுக்கிறீர், குடும்பத்தை, வாழ்க்கையை கையில் எடுக்கிறீர், பிள்ளைகளை கையில் எடுக்கிறீர். ஆசீர்வதியும், வேலை சம்பாத்தியங்களை ஆசீர்வதியும், நிறைவாய் தந்து மீதியானது எடுக்க செய்யும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. குறைவை நிறைவாக்குவார். கர்த்தர் கையிலே கொடுப்போம்.